ஹாய் ஹலோ மக்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கிவி குரல். செவ்வில் எய்ததோ அன்பு வெற்றிகரமா 50 எபிசோட்களை முடிஞ்சிருச்சு. இன்னும் 20 எபிசோட்கள் இருக்கிற நிலையில என்னுடைய இந்த வாசகர்களுக்கு என்னோட பெரிய 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 தேங்க்ஸ். நீங்க ரொம்பவே சப்போர்ட் பண்ணதுக்கு. இப்போ கதைக்குள்ள போவோமா? அம்பு 51. பொண்ணுனா ஒன்ன போல இருக்கணும் இனியா, என்ன துணிச்சல் என்ன துணிவு என்று 32 பல்லையும் காட்டி இழித்து வைத்தான் அந்த பின் 40களில் உள்ள அரை கிழவன். அவனை கேவலமாக ஒரு பார்வை பார்த்தேன் இனியா. யோ பெருசு, உன் வயசு என்ன என் வயசு என்ன? திருடி கொடுக்கறது தான் என் வேலை. அதை நான் சரியா முடிச்சுட்டேன். இந்த பல்ல காட்டிட்டு பேசுறது, ஜாலியா பேசி ரூட்டு போடுறதெல்லாம் வச்சுக்கிட்டேன்னா வச்சுக்கோயேன், கொலையும் பண்ணி பழக்கம் இருக்கு, தெரியும் தானே? என்னடா இது கிளடு, நம்ம பேச்சுக்கெல்லாம் வாய மூடி அமைதியா இருக்கானே என்று கூர்ந்து கவனித்த இனியாவின் காதுகளில் இருளை கிழித்து கொண்டு பூத் சத்தத்துடன் நடந்து வந்த ஒரு உருவம் தென்பட்டது. 6 அடியை தாண்டிய உயரம், கோட் சூட் போட்டு தொட்டால் சுவந்து விடும் அளவிற்கு வெள்ளை, ஆனால் மனமோ அத்தனையும் கருமை. வாட் ஹேப்பன்ட்? கர்ஜிக்கும் குரல் காற்றை கூட சத்தமில்லாமல் வீச வைக்கும். நத்திங் பாஸ், எதுக்கு கூப்பிட்டீங்க? அதான் நீங்க திருடி தர சொன்ன ஃபைல அசப்பு இல்லாம திருடி கொடுத்துட்டேனே. யா, பட் எனக்கு இன்னொரு உதவி வேணும். அவன் நாக்கில் ஆங்கிலம் சரளமாக வந்தது. அவன் கேட்கும் அத்தனை ஆங்கில கேள்வியும் புரிந்து கொண்ட இனியா மறந்தும் ஆங்கிலத்தில் பதில் கூறவில்லை, தமிழில் தான் பேசினாள். உன் மொழியில் நீ பேசு, என் மொழியில் நான் பேசுகிறேன். நான் பேசுகிறது என்னவென்று உனக்கு புரியுதுல்ல, அவ்வளோதான். என்ன உதவி? அங்கிருந்து நான் கேட்ட ஃபைலை கொண்டு வந்த மாதிரி ஆதாரமே இல்லாம அதே இடத்துல இந்த ஃபைலை கொண்டு மாற்றி வைக்கணும், அவ்வளவுதான். வச்சா உனக்கு பணம் போட்டு விடுவேன். வேற இல்ல, எதுக்கு? இவங்கிட்ட நீ சொன்ன பதில் தான் உன்கிட்ட நான் சொல்ல போறேன். நான் காசு கொடுக்குறேன், எனக்காக வேலையை நீ செய்ய போற. உன்னால முடியலன்னா அதை வேற ஒருத்தவங்க மூலியமா டபுள் மடங்கா காசு கொடுத்து கூட செய்ய என்னால முடியும். ஏன் எதுக்குங்கிற கேள்வி என்கிட்ட கேட்கக்கூடாது. ஓகே, பண்ணிடுறேன். எவ்வளோ பணம்? எவ்வளோ வேணும்? ஒரு 50 லட்சம். ஹா என்று வாயை பிளந்து நின்றான் பக்கத்தில் இருந்த அரைக்கிழவன். அவனுக்கு சிறு முறைப்பை பரிசாக கொடுத்தவன் இனி அவன் பக்கம் திரும்பி சரி என்னும் விதமாக தலையாட்டினான். ஓகே டன். என் கிளம்ப எத்தனித்த இனியாவை ஒரு நிமிஷம் என்ற குரல் தடுத்து நிறுத்தியது. நீயும் அந்த டாக்டர் டீமனும் லவ் பண்றதா ஹாஸ்பிட்டல்ல பேசிக்கிறாங்க போல. அவர் என்ன லவ் பண்றாரு? அப்போ நீ இல்ல என்று தோலை சிலுப்பியவள் தன்னுடைய ஹை ஹீல்ஸ் அதிர அந்த இடத்தை விட்டு கிளம்பினாள் இனியா. பாஸ் பாஸ், நான் இங்க என்ன கொல்ல கூட்டமா நடத்திட்டு இருக்கேன்? எத்தனை முறை சொல்லியிருக்கேன் என்ன பாஸ்னு கூப்பிடாதுன்னு. அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ மட்டும் சொன்னா பொண்ணுங்களும் நீயும் ஒன்னா என்றவன் பார்வை இனியாவின் முதுகிலிருந்து இடை தாண்டிய தம்புராவை ரசனையாக வருடியது. புரியவே இல்லை. அந்த பொண்ணு கிட்ட தொந்தரவு பண்ணா நீங்க குறுக்கால வந்துடுறீங்க. சரி, காதலிக்கிறீங்க போலன்னு நினைச்சா இல்லைன்னு பதில் சொல்றீங்க. இவளை இது வரைக்கும் எத்தனை பேர் நல்ல ரேட்டு கேட்டிருப்பாங்க. யாருக்கிட்டையும் விற்கவும் மாட்டேங்கிறீங்க. உங்க கதை தான் என்ன பாஸ்? அவளால நமக்கு ஆக வேண்டியது எக்கச்சக்கம். பொன் முட்டை போடுற வார்த்தை கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ணுவோம். ஊர் முழுக்க அலசி தேடினாலும் இப்படி ஒரு இன்னசென்டான நர்ஸுக்குள்ள கொலைகாரியும் கொள்ளைக்காரியும் ஒளிச்சு வச்சிருக்கிறது தெரியாது. அதனால நம்ம வேலை முடிகிற வரைக்கும் அவளை யூஸ் பண்ணிக்குவோம். அதுக்கு பிறகு ஹஹா என்றவன் கொடூர பார்வை சொன்னது இனியாவின் எதிர்காலம் சூனியம் என்பதை. தன் வீட்டிற்கு வந்த இனியாவின் கைபேசிக்கு பீமனிடமிருந்து குறுஞ்செய்தி. உப்பு தின்னா குடிப்போம் தண்ணி, நீ ஏன் என் கனவு கண்ணி, அடடே ஆச்சரியக்குறி என்று சிரிக்கும் பொம்மையுடன் அனுப்பி வைத்தவள் கைபேசியை கீழே வைத்துவிட்டு இரவு உடையை தளர்வாக அணிந்தாள். இவ்வளவு நேரம் ஹை ஹீல் செருப்பு, உடலுடன் ஒட்டிய ஜீன்ஸ் மற்றும் கருப்பு நிற டிஷர்ட், தலையை தூக்கி உச்சாணியில் குதிரைவால் கட்டி இருந்து மிடுக்கான நடையுடன் சென்று திட்டம் தீட்டிவிட்டு வந்த பெண் இவள்தானா என்னும் விதமாக இப்பொழுது தன் வீட்டில் அப்படியே பாங்காக இருந்தாள். மெலிதான பேபி பிங்க் நைட்டி, 2 புருவங்களுக்கிடையே சிறிதான வட்ட பொட்டு,
கட்டியிருந்த முடி தளர்வாக விரித்து விடப்பட்டிருந்தாள். முகம் கழுவி வந்ததனால் ஆங்காங்கே வைரமுத்துக்களாக நீர்த்துளிகளுடன் கூடிய சாந்த முகம். அவ்வளவுதான். வேலையெல்லாம் முடித்துவிட்டு தன் அருகில் பதுங்கிய பீமனுக்கு காதலியின் நினைவு வாட்ட அவளின் குறுஞ்செய்தி வேறு மேலும் குறும்பூட்ட உடனே அழைத்து விட்டான் வீடியோ காலில். என்ன சார், கவிதெல்லாம் பலமா இருந்துச்சு. அவள் பீமனிடம் எப்பொழுதும் இயல்புதான். வெட்கம் நாணம் என்று வலிந்து குலைய மாட்டாள். ஹலோ பீமா, டாக்டர் பீமன். கண் கொட்டாமல் இனியாவையே ரசித்து பார்த்தது பீமன் விழிகள். வானத்திற்கு 2 நிலா சாத்தியமன்று. அதனால் பூமிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட வெண்ணிலா என் பெண்ணிலா. ஹே வாவ், கவிதை நல்லா இருக்கு பீம். எதுல இருந்து சுட்டீங்க? உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் மனசுல இருந்து வார்த்தை வெளியில அருவியா கொட்டுது. அதுல உனக்கு கவிதையா தெரியுது போல. புன்சிரிப்போடு பேசும் அவனையே கண்ணிமைக்காமல் பார்த்தாள். அப்படியா? ஆமா, இந்த பொண்ணுங்க வெளியில வரும்போது எத்தனை அறகுறையா ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தாலும் இழுத்து போத்திக்கிட்டு வந்தாலும் வீட்டுல இப்படி நைட்டியோட கலைஞ்ச தலையோட பார்க்கும்போது ரொம்பவே அழகாத்தான் தெரியுறீங்க. அப்படி சார் எத்தனை பொண்ணை நோட் பண்ணியிருக்கீங்க? ஹே சும்மாம்மா, பொதுவா பொண்ணுங்கன்னு சொன்னா கதையை படிக்கிற எல்லாரும் எனக்கு கொஞ்சம் கிளுகிழுப்பா இருக்கும்னு சொன்னேன்டி. நான் ஏகபத்தினி விரதன். நான் முதல்ல இப்படி ரசிச்சு பார்க்கறது ஒன்றை மட்டும்தான். ஹஹா, இப்படி பேசினா எந்த பொண்ணுதான் மயங்காம இருக்கும் என்றவர்கள் பேச்சு இரவுக்கு இதமாக, நிலவுக்கு துணையாக, குளிருக்கு அனலாக இருந்தது. காலை சூரியன் சுட்டெரிக்க எல்லோரும் எங்குதான் செல்கிறார்கள் என்று தெரியாமல் ஆளாளுக்கு ஒரு பக்கம் பரபரப்பாக சென்று கொண்டிருந்த இடத்தில் இனியாவும் தான் பணிபுரியும் மருத்துவமனைக்கு கிளம்பி கொண்டிருந்தாள். இனியாவை பொறுத்தவரை தாதி உடை அணிந்து விட்டேன். அதனால் நான் துரோகம் செய்ய மாட்டேன். என்னுடைய உடைக்கும் என்னுடைய வேலைக்கும், அதை தாண்டி காதலியாக இருக்கும் பொழுது என்னுடைய காதலுக்கும் உண்மையாக இருப்பேன் என்பதை மறைக்க மாட்டேன். எதையும் மறைக்க மாட்டேன் என்று பேசும் ரகமெல்லாம் இல்லை. என் தொழில் ஒன்றே, அது திருட்டு மட்டும்தான். கை நீட்டியும் படம் வாங்கிவிட்டேன். எனக்கு உன்னால் ஒரு காரியம் ஆகிறது என்றால் உன்னுடைய காரியத்தை சிறப்பாக செய்து கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை என்பது மட்டும்தான் அவள் மனதில் இருக்கும் ஒரே எண்ணம். அப்படி இவளுக்கு என்னதான் பணத்திற்கு தேவை ஏற்படுகிறது என்பதை அவளிடம் கேட்டாலொழிய தெரியாது. கண்ணாடி முன் தன் அலங்காரத்தை ஒரு முறை சரிபார்த்து கொண்டிருந்தவள் நேற்று அந்த கருப்பு கோட் போட்ட உருவம் கொடுத்த ஃபைலை தான் கையோடு எடுத்துக்கொண்டாள். அதில் என்ன இருக்கிறது என்று பிரித்து பார்ப்பது கூட இல்லை. அது தொழில் தர்மத்தில் வராதாம். மருத்துவமனைக்கு வந்த இனியாவிற்கு பணி அழைத்து கொள்ள இயல்பாக தன் தாதி பணியில் பொருந்தி போனாள். மதிய உணவுக்காக பீமன் அறைக்கு சென்றவள் அவசரமாக பழைய கோப்பையை இருந்த இடத்தில் இதை மாற்றி வைத்துவிட்டு ஒன்றும் தெரியாதவள் போல் உட்கார்ந்து கொண்டாள். ஆனால் இந்த முறை அவள் செய்ய தவறியது ஜாமரின் உதவியுடன் சிசிடிவியை அணைக்க தவறிவிட்டாள். ஆள் காட்டி விரலை விட சாதுரியமானது வளர்ந்து வரும் டெக்னாலஜிகள். ஆளை காட்டி கொடுக்காமல் அது ஓயாதே. இனியா, ஏன் இப்படி வேர்க்குது? கை கழுவி வந்த பீமன் தன் கைக்குட்டையை எடுத்து இனியா நெற்றி வேர்வையை துடைத்து ஏசியை மேலும் கூட்டினான். தெரியல, மார்னிங் சாப்பிடல, இப்போ பசி வந்துடுச்சு போல. லூசாடி நீ, ஒரு நர்ஸ்ன்னு வெளியே சொல்லிக்காத. பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணா மூளை அளவுக்கு பாதிப்பு வரும்னு உனக்கு தெரியாதா? அதுக்கு மூளை இருக்கணுமே பீம் என்றவள் சிரிப்பில் இன்று உயிர்ப்பு இல்லை. அதை கவனிக்க தவறினான் பீமன். ஐயா சகிக்கல உன் ஜோக்கு, முதல்ல சாப்பிடு என்ற பீமன் அவள் கையாலேயே உணவை ஊட்டிவிட்டான். இருவரும் ஒரே தட்டில் ஒருவர் எச்சில் மற்றொருவர் சுவைக்க ஆஹா அமிர்தம் தோற்றது. பீம் வாயை தொடங்க சாப்பாடு ஒட்டி இருக்கு எங்க என்றவன் உதட்டை பீத்து எரியாத குறையாக துடைத்தான். ஆனால் ஒரு பருக்கை அவன் மீசையில் ஒய்யாரமாக அமர்ந்திருந்தது. ஏய், என்னடி முறைக்கிற? இரு, போய் கண்ணாடி பார்த்து தொடச்சிட்டு வரேன் என்று எழுந்தவன் கையை பிடித்து அமர்த்தியவள் அவன் மடியில் அமர்ந்து, நான் ஒன்றும் உங்களை பார்த்து முறைக்கல. நான் இருக்க வேண்டிய இடத்துல உட்காந்துட்டு என்னையவே ஏளனமா பார்க்குதே அந்த சோற்று பருக்க, அதை பார்த்து தான் முறைக்கிறேன் என்றவள் பேச்சில் எவ்வளவு முயன்றும் தன் ஆண்மையை அடக்க முடியாமல் தவித்து கொண்டிருந்தான் பீமன். இனியா ஒரு படி மேலே சென்று அவன் மீசையை உதட்டோடு கவ்வி அந்த சோற்று பருக்கையை எடுத்தவள் பீமனின் இதழில் தன்னை தொலைத்தாள்.
தன்னவளின் அதிரடி தாக்குதலில் பதறியவன் கையை வைத்து துளாவி பக்கத்தில் இருக்கும் பொத்தானை அழுத்தி சிசிடிவியை தங்கள் அறைக்கு மட்டும் அவ்வப்போது அணைத்து வைத்தான். எந்த தடுமாற்றமும் இல்லாமல் பீம் கீழுதலை இழுத்து சுவைத்து அவன் சுவைக்க தன் மேலதரத்தை தந்தவள் கை மட்டும் இளைப்பாருமா என்ன? தன்னவன் மேனியை உரிமையாக தழுவியது. மேலே லைட் கிரீம் நிற சட்டையும் கீழே வெள்ளை நிற காட்டன் பேண்ட்டும் அணிந்திருந்தான். உணவுக்காக கலட்டி வைத்திருந்தான் டாக்டர் கோட்டை. அவன் சட்டையில் மெல்ல பொத்தான்களை நீக்கியவள் ஒவ்வொரு பொத்தானுக்கும் ஒவ்வொரு முத்தம் வைத்தாள். இனியா! துடித்து அடங்கியது ஆணின் தேகம். ஆனாலும் தன் நிலை மாறாமல் இருந்தான். இனியாவின் வித்தியாசமான அணுகுமுறையில் பீமன் தான் அவளின் கையை தட்டிவிடுவதாக இருந்தது. ஓய், என்னாச்சுடி? பீமன் கையை தட்டி விட்டதனால் நினைவுக்கு வந்த இனியாவிற்கு தான் என்னவெல்லாம் செய்துவிட்டோம் என்று நினைக்க ஒரு புறம் வெக்கம், கூச்சம், தயக்கம் இருந்தாலும் மறுபுறம் அவமானமாகத்தான் இருந்தது. தன் கண் முன்னே கலைந்த ஓவியமாக அமர்ந்திருந்த இனியாவின் தாடையை நிமிர்த்தி அவளின் கண்ணோடு கண் பார்க்க முயற்சித்தான். ஆனால் எவ்வளவு முயன்றும் அவள் முகத்தை பார்க்க மறுத்துவிட்டாள். எழும்பி நின்றவள் ஒரு முறை தன்னுடைய ஆடைகளை சரி செய்து கொண்டு கலைந்த சிகையை கைகளால் நீவி விட்டு அவனை திரும்பியும் பார்க்காமல் அங்கிருந்து தன் அறைக்கு சென்று விட்டாள். பீம் இனியா இனியா என்று கூப்பிட கூப்பிட அவள் கடந்து சென்று விட்டாள். ஒருவேளை முதலாக அவள் வெட்கப்பட்டு தன்னை நாடியதனால் வந்த கூச்சமாக இருக்குமோ என்று யோசித்துக் கொண்டிருந்தவனுக்கு எப்படியும் சிறிது நேரம் கலக்கம் மறந்து தன்னை தேடி வருவாள், இல்லை என்றால் தானே தேடி போய் பேசிக் கொள்ளலாம் என்று அவளால் ஏற்பட்டிருந்த உடல் சூற்றை அருகில் வைத்திருந்த நீரை பருகி தனித்துக் கொண்டிருந்தான். அம்பு 52. இங்கிருந்தே சிங்கப்பூரில் தன் மருத்துவமனையில் நடக்கும் நிகழ்வுகளை எல்லாம் சிசிடிவி கேமரா மூலம் பார்த்து கொண்டிருந்த அர்ஜுனன் இனியா பீமனின் மடியில் ஏறி அமர்ந்ததும் பீமன் சிசிடிவி கேமராவை ஆஃப் செய்ததையும் பார்த்து உஃப் என்று பெருமூச்சு விட்டு சோபாவில் செல்லை தூக்கி எறிந்தவன் தலை சாய்த்து கண் மூடினான். அருகே நிழலாட கண்ணை முழித்தவன் என்ன என்று ஒற்றை புருவம் தூக்கி வினாவினான் சுபத்ராவை. உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், ஆனா அதுக்கு அசிங்கமான பதில் எதுவும் சொல்லக்கூடாது. அது நீ கேட்குற கேள்வியை பொறுத்து இருக்கு, சும்மா கேளு. இல்ல எப்ப என்னைய வெளியில விடுவீங்க? ஆஹா, விவரமா கேள்வியை மாத்தி கேட்டுட்ட, புத்திசாலிதான். எதுக்கு வெளியில போகணும் நீ? இது என்ன ஜெயிலா? இங்கே எவ்வளோ நாள் இருக்கிறது? நீங்க தான் எனக்கு ஃப்ரீயா ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணீங்கன்னு அந்த டாக்டர் சொன்னாரு. அது போல எனக்கு இன்னொரு ஹெல்ப்பா ஏதாவது ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்து வேலை வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அதை வச்சு நான் சமாளிச்சுப்பேன். மறுபடியும் அங்க போகாம. வேலையா? வா வா, வந்து அந்த சோபால அப்படியே உட்காரு. என்ன படிச்சிருக்க? என்னெல்லாம் உனக்கு தெரியும் சொல்லு பாப்போம். அவனின் சிரிப்பே கூறியது இவளை பற்றி அவனுக்கு தெரியும் என்று. அது என்றவள் என்ன சொல்லுவாள்? அவமானத்தில் தலை குனிந்து உட்கார்ந்திருந்தாள். ஏனென்றால் 1வது படிக்க கூட அவளை பள்ளி பக்கம் அனுப்பியதில்லையே. உனக்கு என்ன நல்லதுன்னு எனக்கு தெரியும். தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. அந்த செல்ஃப்ல இருக்கிற புக்ஸ் எல்லாம் எத்தனை எடுத்து படிச்சிருக்க? நீ கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் எழுத்து கூட்டி படிக்க கத்துக்கிட்டதானே. அப்போ புக்ஸ் ரீட் பண்ணதான் தமிழ் எல்லாமே படிக்கிறதுக்கு வரும். போய் அதை படிச்சு பாரு, ஃப்ரீயா இருக்கிற நேரம். அது உங்களை யாருன்னு தெரியாது, உங்களோட இருக்கிறது எனக்கு ரொம்ப. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. அவ்வளவு உனக்கு உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி கஷ்டமா இருந்ததுன்னா போய் கிச்சன்ல சமையல் பண்ணு. தோட்ட வேலை இருக்கு, அதை போய் பாரு. வேற என்ன? அது மறுபடியும் எனக்கு மயக்கம் வராதா? எதுக்கு? சிரிப்பை வாய்க்குள் அடக்கிய அர்ஜுனன் அவளை குறுகுறு பார்வையால் துளைத்து கொண்டிருந்தான். என்ன மறுபடியும் ஆம்பளைங்க யாராவது பக்கத்துல நெருங்கி வந்தா? வேகமாக ரட்டினங்கால் போட்டு அமர்ந்தவன் காலை விலக்கி கொண்டு எழுந்த ஒரே எட்டில் அவள் பக்கத்தில் சென்று சோபாவில் அமர்ந்து இருந்த அவள் பாதத்தில் ஒரு முட்டியை தரையில் ஊன்றி அவளின் பாதத்தை தன் விரல் கொண்டு வருடினான். அதில் லேசான தீக்காயம் வடுவாக இருக்க, இந்த காயம் உனக்கு எப்படி வந்தது? தெரியலையே. உதட்டை பிதுக்கி அவன் தொடுகையில் மலங்க முழித்தவளை பார்க்க ஒரு நிமிடம் பாவமாக இருந்தது.
கண்முன்னே உயிரோடு எரிந்து செத்த தன் அம்முவின் நினைவு வேறு வர ஒரு நிமிடம் கண்ணை மூடி தன்னை நிலைப்படுத்தி கொண்டவன் எழுந்து நின்று தன் வயிற்றோடு சுபத்ராவை அணைத்து உச்சந்தலையில் முத்தமிட்டு பிறகு விலகி சென்றான். பேய் அடித்தது போல் அமர்ந்திருந்தாள் சுபத்ரா. அர்ஜுனனை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு உணர்வு அவளுக்கு வருவது புரியாமல் இல்லை. ஒருவேளை எந்த ஆணையும் இவ்வளவு அருகில் பார்த்ததில்லை. அதை தாண்டி ஒரு ஆணின் பாதுகாப்பில் இருந்ததே இல்லை. ஏனென்றால் அவள் பார்த்த ஆண்கள் இதுவரை கயவர்கள் என்றுதான் அடிமனதில் பதிந்து போக, கண்ணியம் காக்கும் அர்ஜுனனை அவளுக்கு பிடித்திருக்கிறது என்றுதான் அவன் அருகாமையை பொங்கி வரும் தன் உணர்வுகளுக்கு அவள் பெயரிட்டு வைத்திருந்தாள். ஆனால் இப்பொழுது ஏதோ தன் கால் காயத்தை பார்த்து கண்கள் கலங்கி எழுந்து நின்றவள் தன்னை அணைத்தது நிச்சயம் காமத்தில் சேராது, ஏன் காதலில் கூட சேராது. ஏதோ சொல்ல முடியாத நேசம் எனக்கும் அவருக்கும். என்னதான் சம்பந்தம் என்று யோசித்தவளுக்கு தலைவலி எடுக்க அப்படியே அந்த சோபாவில் உடலை குறுக்கி படுத்து கொண்டாள். தன் மனநிலையை மாற்றும் பொருட்டு தன் அறைக்கு வந்தவன் மீண்டும் மருத்துவமனை சிசிடிவி கேமராவை ஓடவிட்டான். பீமன் தன் அறையில் யோசனையாக அமர்ந்திருப்பதும் இனியா தன் வேலையை செய்து கொண்டிருப்பதை பார்த்தவன் சிரித்து கொண்டான் உள்ளுக்குள். சொல்லு அர்ஜுன். ஐ அர்ஜுன், எப்படி இருக்கடா? ஏய், எப்ப பாரு என்னடி அவன் கழுத்தையே கட்டிட்டு இருக்க? காலேஜுக்கு போய் படிக்கிற வேலை எல்லாம் உனக்கு இல்லையா? போடா பண்ணி, உன்கிட்ட போய் ஆசையா பேச வந்தா படிக்க சொல்ற நீ. அடையப்பா, அப்படியே சொல்லிட்டேன்னு கோபப்பட்டு ரோஷப்பட்டு படிக்க போறியா? போடி போடா வெள்ள பண்ணி. மாலு கூட போன. தர்மனுக்கு அழைப்பு விடுத்திருந்தான் அர்ஜுனன். தர்மனை ஒட்டி கொண்டு மடியில் அமர்ந்திருந்த மாலினிக்கு அர்ஜுனனின் அழைப்பை பார்த்ததும் அவசரமாக பிடுங்கி அவள் பேசிக் கொண்டிருக்கிறாள். சொல்லுடா, சுபா எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன கேள்வியா கேட்டு என்னை ஓட விடுறா? ஆஹா, என்னவா? சும்மா. சரி, இதுக்கே இவ்வளோ அழுத்துக்கிற. இன்னும் அவளை எப்படி கல்யாணம் கட்டிட்டு சிங்கப்பூர் கூட்டிட்டு வர போற? அதுக்கு ஏதாவது ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கியா? அது எப்படிடா, நீங்க 2 பேரும் அங்க இருக்கும்போது இங்க இருந்து நான் என்னத்தடா கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வர்றது? அவளை நார்மலா டூரிஸ்ட் விசா மாதிரி ஏதாவது கூட்டிட்டு வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கிட்டு தான் சிட்டிசன்ஷிப் வாங்கணும்டா. நம்ம 5 பேருக்கும் ஒரே நேரத்துல மேரேஜ் பண்ண அப்பா சொல்லியிருந்தாங்கல்ல. ஓகேடா, அந்த டூரிஸ்ட் விசாவுக்கு அப்ளை பண்றத ப்ராசஸ் ஆகுது. அப்பா அங்க சும்மா அம்மா பின்னாடி தானே சுத்திட்டு இருக்காரு, பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன்டா. ஹஹா. அப்புறம் இந்த நேரத்துல கால் பண்ணியிருக்க, ஏதாவது முக்கியமான விஷயமா அர்ஜுன்? ஆமா, அந்த குள்ளவாத்துக்கு ஒரு ஃபேமிலி பேக் டைரி மில்க் வாங்கி கொடுடா. அடே, நீங்க 2 பேரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பேஷன் பார்த்துட்டு வந்து அசதியா உட்காந்துருக்கேன், என் மடியில ஏறி உட்காந்துட்டு டைரி மில்க் வாங்கித்தான்னு இங்க ஒருத்தி உயிரை எடுக்கிறானா? அங்க இருந்து மெனக்கட்டு ஃபோன் போட்டு இவளுக்கு டைரி மில்க் வாங்கி தர சொல்லி நீயும் சொல்ற லூசாடா நீங்க? ஹஹா, இல்ல, அது அவளுக்கு கிஃப்ட். இப்ப என்னத்த பண்ணி கிழிச்சான்னு கிஃப்ட் வேற அவளுக்கு. காலேஜுக்கும் உருப்படியா போகாம பாதி நேரம் என் பின்னாடியே தாண்டா சுத்திட்டு இருக்கா. ஏன் அவ சொல்லலையா அவன்கிட்ட எதுவும்? இது வேற கணக்குடா. எதுவும் சொல்லலையே, என்ன கணக்கு? அந்த பண நாய் இனியா கிட்ட ஒரு ஃபைலை கொண்டு வந்து பீமனோட ரூம்ல வைக்க சொல்லியிருக்கான். அது நம்மளோட ஸ்பை மூலமா நமக்கு வந்த விஷயம். அது இனியா கிட்ட இருந்து அந்த ஃபைலை அடிச்சுட்டு நான் கொடுக்குற ஃபைலை கொண்டு வந்து வைக்கணும்னு சொல்லி ஒரு பிளான். இனியா கிட்ட மாற்றி வைக்க ஃபைல் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, நைட்டோட நைட்டா. ஆனால் அது எப்படி மாற்றி வைக்கிறதுன்னு யோசிக்கும் போது தான் மாலு ஞாபகம் வந்தது. அதனால இனியா வீட்டில் இருந்து ஹாஸ்பிட்டல் வர வழியில அவளை இடிக்கிற மாதிரி இடிச்சு ஃபைலை மாற்ற சொல்லியிருந்தேன். மாலினி கச்சிதமாக முடிச்சுட்டா. அந்த ஃபைல் நம்ம கைக்கு வந்துடுச்சு. நமக்கு தேவையான ஃபைல் மாலினி கிட்ட தான் இருக்கு. அதை நீ வாங்கி வச்சுக்கோ. இந்த ஃபைலை முடிச்சு கொடுத்தா என்ன செய்வா அப்படின்னு கேட்டா அதான் உனக்கு என்ன வேணுமோ செய்யறேன்னு சொன்னேன். எனக்கு ஃபேமிலி பேக் டைரி மில்க் தான் வேணும், அதுவும் உங்க அண்ணன் கையால தான் வேணும்னு சொல்லிட்டா. அதான் உன்கிட்ட வாங்கி தர சொன்னேன். அடிப்பாவி, அந்த ஃபைல் எங்கடி? இதோ என்று தன்னுடைய கல்லூரி பையை திறந்து ப்ராஜெக்ட் நோட்டுக்குள் இருந்த ஃபைலை எடுத்து தர்மனிடம் நீட்டினாள். அதை வாங்கி படித்த தர்மன் ஆடிவிட்டான். எவ்வளவு முக்கியமான ஃபைலை, எவ்வளவு கோடி ரூபாய் ஒர்த்து தெரியுமா? அசால்ட்டா காலேஜ் பேக்ல வச்சுட்டு வந்திருக்க. டாக்டரே, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதனால தான் அந்த ஃபைலை ஈஸியா அடிச்சு பதட்டமே இல்லாம பேக்ல வச்சு கொண்டு வந்திருக்கேன்.
சரிதான், அப்படி சொல்லுக்குள்ள வாத்து. அவங்க எல்லாம் பணத்துக்காக தான் ஃப்ராடுத்தனம் பண்ணுவாங்க. நாங்க ஃப்ராடுத்தனம் பண்றது ஒரு ஹாபியா வச்சிருக்கோம். நம்ம கிட்ட இதெல்லாம் செல்லுமா என்று சிரித்து சிறிது நேரம் இருவரிடம் பேசிய அர்ஜுனன் அந்த ஃபைலை பத்திரமாக எடுத்துக்கொண்டு வீட்டில் வைத்துவிட்டு அடுத்து என்ன செய்யலாம் என்று அப்புறம் சொல்கிறேன் என்று வைத்துவிட்டான். இருவரும் இருக்கும் நேரத்தை கெடுக்க வேண்டாம் என்றுதான் வீட்டிற்கு போன பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று வைத்துவிட்டான் அர்ஜுனன். வெளியே நிற்கும் காவலாளியை அழைத்து நல்ல உயர்தர கடையில் டைரி மில்க் ஃபேமிலி பேக் வாங்கி கொண்டு வரும்படி பணத்தை எடுத்து கொடுத்தான். சென்ற காவலாளி நிமிடத்தில் வாங்கி வந்து தர்மனிடம் கொடுக்க சரி என்று அவரை கூறி அனுப்பியவன் அதை மாலினியிடம் நீட்டினான். தேங்க்ஸ் டி, இது எவ்வளவு பெரிய ஹெல்ப் தெரியுமா? தேங்க்ஸ் இப்படியா சொல்வாங்க? பின்ன நீங்க ஹிந்தி சீரியல் பார்க்க மாட்டீங்களா? அடிங்க, எல்லா சீரியல்லையும் இப்படி தாண்டி தேங்க்ஸ் சொல்றாங்க. நீ எதுக்கு அடி போடுறதுன்னு தெரியுது. ஒழுங்கா டைரி மில்க் சாப்பிட்டுட்டு இடத்த காலி பண்ணு. ரொம்ப தான் என்றவள் அவசர அவசரமாக பிரித்து ஒரு துண்டு கடித்து சுவைக்க கூட இல்லை. சாக்லேட் நிரம்பி அவள் உதட்டை தன் உதட்டோடு பொருத்தி இனிப்பை அவள் இதழில் சுவைத்தான் தர்மன். கட்டியாக இருந்த சாக்லேட் இருவர் இதழுக்கு நடுவே மாட்டிக்கொண்டு இருவர் தாப மூச்சில் சிக்கிக்கொண்டு உருகி வழிந்து இருவர் உதட்டிற்கும் சாயம் பூசியது. மாலினி விரலை தன் கைக்குள் பொத்தி வைத்தவன் அந்த சாக்லேட் தீரும் வரை இருவர் இதழும் ஒட்டி ஒட்டி பிரிந்தது. இருவரிடமும் மாட்டிக்கொண்ட சாக்லேட் தான் பாவமாக முழித்தது. ஒற்றை முத்தத்தில், என் ஒற்றை முத்தத்தில் உன் உச்சந்தலையில் பித்தம் ஏறி ஆடினாய். அம்பு 53. ஹலோ, சொல்லுங்க அர்ஜுன் சார். சுபத்ரா தூங்கிட்டு இருக்காளா? ஃபோன் பண்றேன், எடுக்கவே இல்லை. ஃபோன் கொண்டு கொடுங்க. சமையல் வேலைக்கு வந்திருக்கும் அக்காவிற்கு தான் அழைப்பு விடுத்து பேசினான் அர்ஜுன். இதோ பார்க்கிறேன் சார் என்று அடுப்படியிலிருந்து வெளியே வந்த அந்த பெண் வீட்டை 2 முறை சுற்றி வந்தாயிற்று. எங்கும் சுபத்ராவை காணவில்லை. அழைப்பில் இருந்த அர்ஜுனனுக்கு ஒவ்வொரு இடமாக தெரியப்படுத்தி கொண்டு சுற்றினாள் அந்த பெண். சரி, இப்போ நான் ஒரு கால் பண்ணுறேன், ஒரு வைப்ரேட் சவுண்டு வரும். அது வீட்டில் இருந்து எங்கே வருதுன்னு மட்டும் சொல்லுங்க. அது ஒரு ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி இருக்கும். அர்ஜுன் சார், அந்த வாட்சு மெரூன் கலரில் இருக்குமா? ஆமாம் ஆமாம். ஏன்? சோபா செல்ஃபில் இருக்கிற கரடி பொம்மை கையில் அதே நேரத்தில் ஒரு வாட்ச் இருக்கு சார் என்ற அர்ஜுன் அவளின் அழைப்பை துண்டித்துவிட்டு கீழே சுபத்ராவுக்காக ஏற்பாடு பண்ணி இருந்த பாதிகார்டின் கைபேசிக்கு அழைப்பு விடுத்தான். சொல்லுங்க பாஸ். என்ன சொல்லணும்? சுபத்ரா எங்க? வீட்டில் இல்லை. அவள் இங்கேருந்து தப்பிச்சு போயிருக்கா. உங்களை எதுக்கு சம்பளம் கொடுத்து வாசலில் தூண் மாதிரி நிற்க வச்சிருக்கேன், எப்படி தப்பிச்சு போறான்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா என்றவனின் காட்டமான பேச்சில் அந்த 2 மாமிச மலைகளும் ஒரு நிமிடம் ஆடித்தான் போனது. அர்ஜுனன் எப்போதும் தட்டி கொடுத்து வேலை வாங்குபவன் தான். இப்படி எரிந்து விடும் அளவிற்கு எதுவும் சொல்ல மாட்டான். ஒன்று பேசவே மாட்டான். அப்படியே பேசினாலும் வார்த்தையில் அழுத்தம் இருக்குமே தவிர அதிகாரமும் ஆங்காரமும் இருந்ததில்லை. அடியாளை சாட்டியா தூங்குனியா என்று விசாரிக்கும் அளவு நல்லவன் நம்ம அர்ஜுன். சாரி சார், இதோ உடனே தேடுறோம். அர்ஜுனன் சுபத்ராவிடம் எவ்வளவோ இயல்பாக பேச முயன்றாலும் ஒரு நட்பாக கூட அவனிடம் பேச அவள் தயாராக இல்லை. ஏன், இந்த இடத்தில் அவளுக்கு ஒற்றுதலும் இல்லை. அர்ஜுனன் எப்பொழுதும் வெளியே கிளம்பியவுடன் தன்னுடைய கைபேசியில் வீட்டில் இருக்கும் சிசிடிவி கேமராவையும் அவளுக்காக பிரத்யோகமாக உருவாக்கப்பட்ட அந்த ஸ்மார்ட் வாட்ச் செயலியையும் ஓடவிட்டு கொண்டு சரிபார்த்து கொண்டேதான் இருப்பான். எப்பொழுதுமே ஒரே இடம்தான் காட்டும். சரி, அவளுக்கு பொழுது போகாமல் அங்கேயேதான் இருப்பாள் போல என்றுதான் அவள் யோசித்தானே தவிர இப்படி பொம்மைக்கு கட்டி வைத்துவிட்டு தான் கொடுத்த பாதுகாப்பை நிராகரித்திருப்பாள் என்பதை பற்றி அவன் சுத்தமாக யோசிக்கவே இல்லை. கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் இருந்தது. அடித்து பிடித்து பறந்து வீட்டிற்கு வந்தவனுக்கு கரடி பொம்மையில் அவளுக்காக உருவாக்கிய கைகடிகாரம் பல்லை காட்டியது. அவளின் வாசத்தை வைத்தே அவள் என்னவெல்லாம் செய்திருப்பாள் என்று கண்ணை மூடி தனக்குள் உண்டாகும். அவளின் உணர்வை வைத்தே சரியாக கணிக்க முடியும். அதனால்தான் கையில் இருந்த வேலையை அப்படியே விட்டுவிட்டு அடித்து பிடித்து வீட்டிற்கு ஓடி வந்தது. அவசரமாக அந்த வாட்சை எடுத்து தொட்டு பார்த்தவனுக்கு அது சில்லிட்டு இருந்தது. அது அவள் கையில் கட்டி இருந்தாள் என்றால் அவளின் உடல் சூட்டை அது காட்டி கொடுக்கும். அது 0 டிகிரி செல்சியஸில் இருந்தது. அவள் வாங்கி தந்ததிலிருந்து இப்பொழுது வரை கட்டவில்லை என்பது நன்றாக புரிந்தது இவனுக்கு. அவள் கட்டினாளா இல்லையா என்று சோதிக்காமல் இருக்கும் தன் மடத்தனத்தை எண்ணி நொந்து கொண்டவன் அந்த சோபாவிலேயே கண்ணை மூடி 2 நிமிடம் அமர்ந்து விட்டான்.
அம்முவை நான் தெரிஞ்சே தொலைச்சேன். உன்னை நான் தெரியாம கூட தொலைக்க மாட்டேன்டி. இதோ உன் மாமன்காரன் வந்துட்டே இருக்கேன் உன்னை தேடி என்ற அர்ஜுனன் நீண்ட மூச்சு விட்டு மீண்டும் அறைக்குள் சென்று ஒவ்வொரு இடமாக கண்ணை மூடி தொடு உணர்வில் அவள் கடைசியாக என்னெல்லாம் செய்திருப்பாள் என்று உணர ஆரம்பித்தான். ஒவ்வொரு இடமாக அவன் தொட தொட சுபத்ராவின் காட்சிகளாக கண்ணுக்குள் விரிந்தது. காலையில் அவன் கிளம்பும் பொழுது என்றும் பகலில் கூட நைட்டி அணிந்து கொண்டு திரிபவள் என்று அதிசயமாக சல்வார் அணிந்திருந்தாள். வெள்ளை கலர் பட்டியாலா பேண்ட்டுடன் மேலே பர்பிள் கலர் டாப்பை அணிந்து குட்டி முடியை கிளாச் கிப்பில் அடைத்திருந்தாள். வில் போன்ற இரு புருவங்களுக்கிடையே சிறிதான கருப்பு பொட்டு வைத்திருந்தாள். மேடம் காலையில சாப்பிட்டாங்களா? எஸ் சார், 4 இட்லி சாம்பார் ஹெல்த் ட்ரிங்க்ஸ் குடிச்சாங்க. எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு. சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுனா? நிறைய சாப்பிட்டுட்டேன், கார்டன்ல நடந்துட்டு வரேன்னு கீழே இறங்கி போனாங்க. வேகமாக கீழே கார்டனுக்கு இறங்கியவன் அங்கு இருக்கும் மர பெஞ்சில் அமர்ந்து தன் கைபேசியை எடுத்து 10 மணிக்கு மேல் கார்டனில் சிசிடிவி ஓடவிட்டான். அதில் அவள் சிறிது நேரம் கார்டனில் நடந்ததும், பிறகு நாய்கள் அசந்த நேரம் பின்புற மதில் சுவர் ஏற முயற்சித்ததும், சிறிது போராட்டத்திற்கு பிறகு அவள் ஏறி குதித்து வெளியே சென்றது வரை இருந்தது. அப்பொழுது நேரம் 11 என்று காட்டியது. இப்பொழுதோ நேரம் 12:30. 1.5 மணி நேரம் அளவை அவளை காணவில்லை. என்று வானை பார்த்து கர்ஜித்தவனின் குரல் அந்த சூரியனை கிழித்து கொண்டு போனது. நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, வீட்டுக்கு பாதுகாப்பா இருங்க. ஒரு கட்டத்துல சுபத்ரா வந்துட்டானா வீட்டுல உட்கார வச்சு எந்த கொஸ்டின் கேட்க கூடாது. அவளுக்கு பாதுகாப்பு கொடுங்க. அவ என்ன கேட்கிறாளோ செய்யுங்க. எனக்கு வந்துட்டான்னு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் மட்டும் போய் பார்த்துட்டு வரேன். அர்ஜுனன் துரிதமாக வெளியே சென்று விட்டான். தன்னுடைய புல்லட்டை எடுத்தவன் புயலாக புறப்பட்டான். ஓரளவிற்கு எதிர்பார்த்ததுதான். அவர்கள் நெருங்கி விட்டார்கள் சுபத்ராவை தூக்கி கொண்டு செல்ல என்று. ஆனால் தன்னை மீறி சுபத்ராவிற்கு என்ன வந்துவிட போகிறது என்று அஜாக்கிரதையாக இருந்து விட்டான். அவர்கள் கையில் இவளே வேண்டுமென்றே போய் மாட்டுவாள் என்று அவன் கனவா கண்டான். எப்படியும் தன்னால் கண்டுபிடிக்க முடியும் என்ற நம்பிக்கை. ஏனென்றால் இவளை கடத்தி கொண்டு செல்லும் ஆள் அப்படி ஒரு அறவே கடுக்கிழடு. ஆனால் நரிக்கிலம். அவளுக்கு நகத்தில் சிறியதாக கீறல் ஏற்பட்டால் கூட அவனுக்கு நரகத்தை காட்டுவது உறுதி என்று மனதில் நினைத்து கொண்டுதான் புயலாக செல்கிறான். இங்கோ பெரிய கண்டெய்னர் லாரியில் கை கால்கள் கட்டப்பட்டு வாயில் பிளாஸ்டரி ஒட்டப்பட்டு மயக்க நிலையில் அமர்ந்திருந்தாள் சுபத்ரா. ஆஹா ஆஹா, எப்படிடா தூக்குன இவள? ஐயா, நீங்க தான் ரொம்ப பயம் காட்டிட்டீங்க. இவளா செவரேறி குதிச்சு முழிச்சுக்கிட்டு நின்னா போய் லிஃப்ட் கொடுக்கற மாதிரி தொக்கா தூக்கிட்டேன்ல. வடக்கோழியா இருக்காளா? இன்னுமாடா போதை ஊசி ஏத்தல அவளுக்கு என்றவன் குரலே அருவருப்பாக இருந்தது. மயக்க நிலையில் இருந்தாலும் தூரத்தில் எங்கோ யாரோ பேசிக்கொள்வது போல காதுக்குள் கேட்டுக்கொண்டிருந்தது சுபத்ராவிற்கு. அவ்வளவு தூரம் தன்னை பாதுகாத்த அர்ஜுனனை நினைத்து கண்ணீர் தான் வந்தது. அவ்வளவு மயக்க நிலையிலும் சுபத்ராவின் காதுக்குள் அர்ஜுன் குரல். குட்டியம்முக்கு ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஹோம்மேட் செஞ்சு கொடுங்க, என்ன வேணும்னு கேட்டு சமையல் செய்யும் பெண்ணிடம் அர்ஜுன் பேசியது எங்கோ மூலையில் தன் காதுக்குள் கேட்டது. எங்க போற? பாத்ரூம் போறேன். ஏன், அது கூட உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா? லைட் போட்டுட்டு போக வேண்டியது தானே. உனக்கு தான் இருட்டுனாலே பயம் தானே. தன்னை பற்றி இவனுக்கு எப்படித்தான் எல்லாம் தெரிகிறது என்று ஒன்றும் புரியாமல் அவனையே குறுகுறுவென்று பார்த்தால் அன்றொரு நாள். அவ்வளவு நேரம் லைட்டை போட்டு பாத்ரூம் செல்லலாமா? அவசரமாக வருகிறது. இவர் முழித்து திட்டிவிட்டால் என்று யோசித்துக் கொண்டிருந்தவளுக்கு அவன் இப்படி கேட்டதும் சற்று நிம்மதியாகத்தான் இருந்தது. வேகமாக அறையின் விளக்கை போட்டுவிட்டு கழிவறைக்கு சென்றாள். திரும்பி வந்து படுக்கும் வரை முழித்தே இருக்கும் அர்ஜுனன் பாத்ரூம் சென்றுவிட்டு திரும்பி வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணியாவது பருக வேண்டும் என்று எடுத்து கையில் கொடுக்கும் அர்ஜுனன் என்று அவள் ஒளித்திரையில் காட்சிகள் மாறி மாறி வந்து சென்றது. அதை யோசித்துக் கொண்டிருந்தவளுக்கு கண்களில் திரளாக நீர் வழிந்தது. அவ கண்ணுல தண்ணி வருது பாரு, இறுக்கமா கட்டி இருக்க போல, லூஸ் பண்ணி விடு, போத ஊசி ஏத்திடு, பொண்ணுங்க பூ போலடா, நோகாம அனுபவிக்கணும். ஐயா, ஒரு சந்தேகம், கேட்டு தொலை. இல்ல, அர்ஜுன் கையில மாட்டினா நம்ம சங்குதான். அவ்வளவு ரிஸ்க் எடுத்து கடத்துற அளவுக்கு இவகிட்ட அப்படி என்ன இருக்கு? இவளும் சாதாரண ஒரு பொம்பளை தானே, அதுவும் சீக்கு கோழின்னு வேற கேள்விப்பட்டேன். என்ன இருக்கா?
10 கோடிக்கு மேல லாபம்டா. அதுவும் இல்லாம பழைய பகை ஒண்ணு இருக்கு. இவ அணுவா துடிக்கிறத பார்த்தாதான் அந்த பகையும் சரியாகிடும் என்ற கிழவன் கண்வெறியில் ஜொலித்தது. ஆமாம், கடத்தியது மணிவாணன் தான். சுபத்ராவிற்கும் ஒரு வகையில் தாத்தாதான். ஐயா, இன்னொன்னு கேட்கணும். சை, கேட்டு தொலை, உசுர வாங்காம. இது உங்க பேத்தி தானே? ஆஹா, பேத்தியா? ஆமா, உங்க மகனோட சின்ன வீட்டுக்கு பிறந்த பொண்ணு தானே இவ. என் மகனோட சின்ன வீட்டுக்கு பிறந்ததெல்லாம் நான் பேத்தின்னு சொல்லணும்னா எங்க ஊர் பாதி அடங்கும். அப்போ ஐயா மாதிரியே அவர் பையனும் சொல்லுங்க என்றதும் மணிவாணன் எழுந்து வந்து அந்த ஆளின் சங்கை பிடித்தான். கொன்னுடுவேன் படவா, என்ன சத்தமா பேசுற? தப்பு பண்ணணும்டா, தடயம் இல்லாம பண்ணணும். எனக்கு கூட தான் இந்த ஊர் முழுக்க பாதி என் பிள்ளைங்க கணக்குல வரும். எத்தனை இடத்துக்கு போயிருப்பேன், எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுத்திருப்பேன். என் மகனாச்சும் தாசி வீட்டுக்கு போவான்னா நம்ம ஜாதியில கேட்டுப்பாரு. இல்லாத பொண்ணுங்க வாழ்க்கைய முடிச்சிருக்கேன். ஆனா யாராவது சாட்சி சொல்லுவாங்களா? இல்ல நான் போயிட்டு வந்த அறிகுறி தான் தெரியுமா? அப்படி பண்ணணும்டா. ஏதோ வயசு பையன் வயசு வேகத்துல சந்தோஷமா இருக்கான்னு பார்த்தா அவன் போயிட்டு வர இடமெல்லாம் அடுத்து போன் எனக்கு தான் வந்தது. உங்க மகனை இந்த வீட்டுல பார்த்தேன், அந்த வீட்டுல பார்த்தேன்னு. அப்பாவா என்னை என்ன பண்ண சொல்ற? ஊருக்கு நான் கொலசாமி மாதிரி கேட்டதெல்லாம் செய்யற கொடைவள்ளல். ஜாதியில அரசனா நின்னவன், அதை விட குணத்துல உயர்ந்தவன். அப்படித்தான் என் மக்கள் என்னைய கேட்டா சொல்லுவாங்க. ஆனா இவன் சாக்கடையில இறங்கிட்டு விட்டா என்னையும் இறக்கி விட்டுருவான் போல. அதுக்குத்தான் பையன் சரியாகணும்னு கல்யாணம் பண்ணி வச்சா அப்பையும் அவன் தனி குடுத்தனம் பண்றான். என் மக என் பேச்சை கேட்காம காதல் தான் முக்கியம்னு ஓடி போனான். என் ஆசையில மண்ணள்ளி போட்டுட்டு அவளையும் நான் சும்மா விட மாட்டேன். என் மகன் எனக்காக ஒரு கொடுத்தனும் அவனுக்காக ஒரு கொடுத்தனும்னு அப்பவும் என் மானத்தை தான் வாங்க பார்த்தான். அதான் சத்தமே இல்லாம முடிச்சு விட்டுட்டேன். இது அத்தனையும் குகைக்குள் பேசுவது போல் கேட்டுக்கொண்டிருந்த சுபத்ராவுக்கு நினைவுகள் எங்கெங்கோ செல்ல தலைவலி தாங்காமல் மீண்டும் மயக்கம் வந்து தலை தொங்கியது. அம்பு 54. இதுவரை உன்னுடன் வாழ்ந்த என் நாட்கள் மறுமுறை வாழ்ந்திட வழி இல்லையா? இருளிலே தேடிய தேடல்கள் எல்லாம் விடியலை காணவும் விதி இல்லையா? போடி போ என் காதல் புரியலையா? உன் நஷ்டம் அன்பே போ. என் கனவு கலைந்தாலும் நீ இருந்தாய் அன்பே போ. அர்ஜுனன் தன்னுடைய புல்லட்டில் அந்த மொட்டை வெயிலில் உணவு நீர் மறந்து நாக்கு உலர்ந்து உதடுகள் காய்ந்து வெடித்து நிற்க எச்சில் கொண்டு அதை ஈரம் செய்ய வேண்டும் என்று கூட மறந்து கழுகு போல் பார்வையை அங்கும் இங்கும் சுழல விட்டு தன் உயிரானவளை தேடிக்கொண்டே போனவன் கண்களில் வந்தது சிறுதுளி நீர். எதிர்காட்சியில் பயணிப்பதால் வந்த கண்ணீர் அல்ல இது. ஹம்முவை பிரிந்த பிறகு அவன் எதற்காகவும் அழுததே இல்லை, எதை பற்றியும் கவலை கொண்டதும் இல்லை. ஆனால் முதல் முறை அவனுக்கு கண்களில் உப்பு நீர் சுரந்தது. சுபத்ராவின் சிறிது நேர பிரிவாள். சுபத்ராவை கண்டுபிடிக்க முடியாது என்பதெல்லாம் அர்ஜுனனுக்கு எண்ணமல்ல. ஆனால் அதற்குள் அவளுக்குள் உண்மை தெரிந்து பழைய நினைவுகள் வந்தால் அந்த வலியை அவளால் தாங்க முடியுமா? இப்பொழுதுதான் இதய சிகிச்சை வேறு நடந்து இருக்கிறது. கண்டிப்பாக என் உயிர் இருக்கும் வரை அவளுக்கு எதுவும் ஆகவிட மாட்டேன். ஆனால் மனதால் பலவீனப்பட்டு போய்விடுவாளோ? நான் போய் அடைவதற்குள் அவள் என்னென்ன துயரங்களை மனதால் தாங்க வேண்டி இருக்குமோ என்று யோசித்தவனுக்கு வந்ததுதான் திரளான கண்ணீர். அது இதில் இன்னும் சிறிய தைரியம் என்னவென்றால் அவள் உயிருக்கு எதுவும் ஆகாது. காரணம், அவர்களுக்கு அவள் உயிரோடு வேண்டும். இன்னொன்று, அவள் தன்னிடம் எப்படியும் வந்து விடுவாள். அவள் செத்து பிழைத்ததே எனக்காகத்தானே. ஒரு சிறிய கலக்கம் அவளை உடலால் துன்பப்படுத்தாமல் இருக்க வேண்டும். சுபத்ரா மனது வைத்தால் தப்பி விடுவாள் என்ற நம்பிக்கை வேறு அவனுக்கு. கண்முன்னே 2 வயது குழந்தையான சுபத்ரா விரிந்தாள். குட்டியம்மு, எங்க போன? ஒரு அண்ணா சாக்கி கொடுத்து என்னை கூப்பிட்டாங்க. நான் வரலன்னு சொன்னதும் என்னை தூக்கிட்டு போக பார்த்தாங்களா? நான் வேகமா அழுது அடம் பிடிச்சு கீழே இருந்த மண்ணெல்லாம் எடுத்து அந்த அண்ணா கண்ணில் தூவி விட்டுட்டு ஓடி வந்துட்டேன். மழலை குரல் மாறாமல் நிறைய வார்த்தைகள் முழுதாக கூட முடிக்காமல் திக்கி சொன்ன சுபத்ராவை அர்ஜுனன் தான் பாவமாக பார்த்தான். பிரீதா அடிக்கடி சொல்லி இருக்கிறாளே, இந்த ஊரில் சாக்லேட் கொடுத்து குழந்தைகளை கடத்தி கொண்டு செல்வார்கள், யாரு எது கொடுத்தாலும் வாங்கக்கூடாது என்று கூறிதானே அண்ணி வெளியே அனுப்புவார்.
ஆனால் எதற்காக கடத்துகிறார்கள், என்ன பண்ணுவார்கள் என்றெல்லாம் அந்த வயது அர்ஜுனன் ஆராயவில்லை. கவனமாக இருக்க வேண்டும் என்று மட்டும்தான் தோன்றியது. அந்த நினைவு இப்பொழுது வர 2 வயதிலேயே அவள் பின்னி பெடல் எடுத்தால் இப்பொழுது இவ்வளவு அடிபட்டு வந்திருக்கிறாள். எப்படியும் தைரியமாக அவர்களை கையாளுவாள். ஆனால் அவளுக்கு அந்த தைரியம் இருக்க வேண்டும் என்றுதான் அவனின் கவலையே. மயக்கத்தில் இருந்த சுபத்ராவுக்கும் தான் யார் என்பதே என் கேள்வி குறியாக இருந்தது. அர்ஜுனன் யார், எதற்காக அவன் சிங்கப்பூரிலிருந்து தனக்கு சிகிச்சை பார்க்க இங்கு வர வேண்டும், அதுவும் இலவசமாக? அடித்து போட்டால் கூட கேள்வி கேட்பார் இல்லாத அனாதை எனக்காக ஏன் இவ்வளவு செய்ய வேண்டும்? அதை தாண்டி என்னை கொடூரமாக கடத்தி கொண்டு வர வேண்டும் என்று அர்ஜுனன் வீட்டு வாசலில் காத்திருந்த இவர்களெல்லாம் யார் ஒன்றும் புரியவில்லை. ஆனால் ஏதோ வலையில் சிக்கி கொண்டிருப்பது மட்டும் புரிந்தது. தன்னால் முடிந்த மட்டும் போராடி விட வேண்டும். சிறிது நேரம் கடத்தி விட்டால் அர்ஜுனன் எப்படியும் தன்னை தேடி வந்து விடுவான். என்னை இப்படி இவர்களிடம் விடுவதற்காக இப்படி பொத்தி பொத்தி வைத்திருப்பார் என்று நினைக்கையிலேயே தனக்காக வருத்தப்படக்கூட ஒரு ஜீவன் உள்ளதா என்று தித்திப்பாக இருந்தது. அப்பொழுதும் அவளுக்கு அர்ஜுனன் டாக்டராக தெரிந்தானே தவிர தன் ஆள் மனதில் இருக்கும் அத்தானாக அவளுக்கு நினைவு வரவே இல்லை. ஏன், அவள் அர்ஜுனனின் பெயரை இந்த சில நாட்களாக கேட்பது போல் பாவனைதான் செய்தாள். ஐயா, இவளை சென்னைக்கு சீக்கிரம் கொண்டு சேர்க்கணும், உத்தரவு வந்திருக்கு. அதுக்குள்ளையா? என்ன ஐயா ரொம்ப வருத்தமோ? இவளை அனுபவிக்கிறத பார்த்து ரசிக்கலாம்னு நினைச்சேன். ஏக்க பெருமூச்சு கிழவனிடம் பக்கத்தில் இருந்த அடியாளோ, இவன் என்ன மகா மட்டமான ஆளா இருப்பான் போல. நாமாவது வயிற்று பொழப்புக்கு குடும்பத்துக்காக இந்த சாக்கடையில புரள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். ஆனா இந்த இவனுக்கெல்லாம் என்ன கேடு? பணத்துக்கு பணம் இருக்குது, குடும்பமும் இருக்குது, அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு சிறு பொண்ணை சீரழிக்கணும்னு நினைக்கிறானே என்றுதான் பார்த்தான். என்னடா யோசிக்கிற? வயசான காலத்துல இந்த கிழவனுக்கு இதெல்லாம் தேவையான்னா? ஐயோ, என்னங்கய்யா, உங்க காசு, உங்க அதிர்ஷ்டம், இது உங்க பேத்தி, நீங்க வாழ்றீங்க என்று அடியாளுக்கு சற்று கடுப்பாகத்தான் இருந்தது. ஓடும் கண்டெய்னரிலிருந்து கதவை சற்று திறந்து இந்த கிழவனை கீழே தள்ளி கொன்றுவிட்டு தவறுதலாக கீழே விழுந்து செத்து விட்டான் என்ற கதையை முடித்து விடுவோமா என்னும் அளவிற்கு மணிவாணனின் நடவடிக்கை அவனுக்கு எரிச்சலை தந்தது. என்ன இது மானங்கிட்ட பொழப்பா இருக்கு? ஒரு பணத்துக்காகவும் குடும்பத்தை நல்லா வச்சுக்கணுங்கிற எண்ணத்துக்காகவும் எதையெல்லாம் ஜீர்ணிக்க வேண்டியதா இருக்கு என்றுதான் யோசித்து கொண்டே அவனுக்கு பதிலை கூறி கொண்டிருந்தான். நீ நினைச்சாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வயசுக்கு மேல இதெல்லாம் அனுபவிக்க முடியாதுடா, பார்த்து ரசிக்கத்தான் முடியும் என்ற கிழவனின் கண்கள் ஆசையில் மின்னியது. அப்பொழுதுதான் மயக்கத்திலிருந்து தன் இமைக்குடைகளை தட்டி தட்டி மெல்ல முழித்த சுபத்ராவிற்கு ஆபாசமாகவும் அருவருப்பு தக்க வகையிலும் தன்னை பார்த்து கொண்டு பேசிக்கொண்டு இருக்கும் அந்த கிழவனை ஒரு நிமிடம் புருவத்தை சுருக்கி யோசனையாக பார்த்தாள். டேய், அம்மனிக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு போலையே. என்ன கண்ணு என்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதா? பதிலே பேசாமல் கண்களில் இருந்து கண்ணீர் சொட்டு சொட்டாக தன் உடைய ஈரம் பண்ண அப்படியே அமைதியாக மயக்க மருந்து வேகம் தாங்காமல் இன்னும் தலை தொங்கிய வாக்கில் தான் அவனை பார்த்து கொண்டிருந்தாள் சுபத்ரா. டேய், ஏண்டா கண்ணுக்கு இவ்வளோ மயக்க மருந்து கொடுத்து வச்சிருக்க? அந்த புள்ள கண்ணு முழிக்க முடியாம சிரமப்படுது பாரு என்று கிழவன் சுபத்ராவிடம் ஆதியிலிருந்து அந்தம் வரை அத்தனை கதையும் கூறி முடித்தான். நடுநடுவே அவளை வக்கரமாக பார்ப்பதும் இரட்டை அர்த்தத்தில் பேசுவது என்று ஒரு பேத்தியிடம் என்னென்ன விஷயங்களை ஒரு தாத்தா பகிர்ந்து கொள்ள கூடாதோ அத்தனையும் பகிர்ந்து கொண்டான் வக்கரமாக. ஏற்கனவே அர்ஜுனன் பேச்சை மீறி வந்ததனால் தான் இவ்வளவு கஷ்டப்படுகிறோம் என்கின்ற ஒரு குற்ற உணர்ச்சியில் இருந்தவளுக்கு இப்பொழுது அர்ஜுனன் தன்னுடைய அத்தான் என்பதை தெரிந்து கொண்டவள் மகிழவா அழுகவா என்று தெரியவில்லை. அத்தான், அதான் என்னை இவ்வளோ அக்கறையா பார்த்துக்கிட்டியா? எனக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு யோசிச்சேன். எனக்கு நீதான் என் அத்தான்னு புரியாம போயிடுச்சேத்தான். பக்கத்துல இருக்கும்போது உன் அருமை தெரியாம இப்படி உன்னை ஏமாத்தி வெளியில வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிறேனே, என்னை காப்பாத்த எப்பத்தான் வருவ என்று மனதுக்குள் புலம்பிக் கொண்டு தரையை வெறித்தாள். அதற்குள் தன் மன ஆதங்கம் தாங்காமல் பிரீத்தாவிற்கு அழைத்து அவர் அப்பா செய்த காரியத்தை புட்டு புட்டு வைக்க பிரீத்தா அருவறுத்து கூனி குறுகி போனால் மகனிடம் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல். மா, நீங்க அழுகாதீங்கம்மா. நீங்க அழுகிறதுக்கோ இல்லை கில்ட்டியா ஃபீல் பண்றதுக்கோ நான் இதை ஃபோன் பண்ணி சொல்லல.
எனக்கு உங்களோட மாரல் சப்போர்ட் ரொம்ப தேவை. அது மட்டும் இல்லாமல் என்னதான் இருந்தாலும் அந்த ஆள் கூட நீங்கள் கொஞ்சம் வருஷமாவது இருந்திருப்பீங்க. அதனால் அந்த ஆளோட இடம் அவனை அடுத்த மூவ்ஸ் பற்றி உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக தான் கூப்பிட்டேன். அஜு, அது நீ உங்கள் மாமா கிட்ட பேசுறியா? அவர்கிட்ட பேசினா உனக்கு இன்னும் ஏதாவது தகவல் தெரிய வாய்ப்பு இருக்கு. நான் உடனே கிளம்பி நீ இருக்கிற வீட்டுக்கு வரேன்டா. ஓகேம்மா என்று அர்ஜுனன் அடுத்து என்ன செய்வது, எங்கு போய் அலைவது? இங்கு கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை அந்த கம்நாட்டியின் நிலபுலங்கள் தான் எங்கு கொண்டு அழைத்து வைத்திருக்கிறான் என்பதை எப்படி கண்டுபிடிப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தவனுக்கு ஒரு புதிய எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது. மிகவும் பதட்டமாக இருந்த போதிலும் சரியாக எடுத்து குரலில் பிசிறு இல்லாமல் பேசினான் அர்ஜுன். அர்ஜுன், நான் மாமா பேசுறேன்டா. அந்த பக்கம் அர்ஜுனனிடமிருந்து பதிலே வரவில்லை. தெரிந்தது தானே என்று தன் குரலை சரி செய்து கொண்டு, சுபத்ராவை கண்டெய்னர் லாரியில வச்சுதான் கடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க சென்னைக்கு. அங்கதான் பொண்ணுங்களை பொதுவா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்ற இடம் இருக்கான். அதுக்கு தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த கிழவன் கூட பாடிகார்டா போகிற 4-5 பேர்ல 2 பேர் என்னோட ஆளுதான். லொக்கேஷன் நான் உனக்கு ஷேர் பண்றேன். பிசிறு இல்லாம கச்சிதமா முடிச்சுட்டு வந்துடு. நான் உன்னை முடிச்சுட்டுன்னு சொல்றது என்ன முடிக்க சொல்றேன்னு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதை தாண்டி அவன் செத்து போக வேண்டிய கிழவன் தான். ஆனா நீ வாழ வேண்டிய பையன். எந்த கஷ்டமும் ஓ மேல ஏத்திக்காம சரியா செஞ்சுடு. இந்த ஸ்ரீகிருஷ்ணா அங்க இருக்கும் ஆட்களின் உதவியோடு அந்த கண்டெய்னர் செல்லும் பாதையை அர்ஜுனனுக்கு அனுப்பினார். லொக்கேஷன் பார்த்த அர்ஜுனன் இதழில் மர்மமான புன்னகை. ஏனென்றால் அவன் ஒரு அனுமானத்தில் சென்று கொண்டிருந்த வழியும் அதுதானே. எப்படியும் இன்னும் 10 நிமிடங்களில் தன் சுபத்ராவை தன் கைவலிவுக்குள் வைத்து விடுவேன். அதற்கு பிறகான திட்டங்களை பற்றி யோசித்து கொண்டே சென்றவனுக்கு அந்த சில கிலோமீட்டர் தூரங்கள் கூட நீண்ட பயணங்களாக தவிப்பு கொடுத்தது. வரேண்டி என் மாமே மகளே, உனக்காக பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நானே கூட இருந்து உருவாக்கி கொடுத்த வாட்சை கரடி பொம்மைக்காக்க போட்டு விடுற. இந்தா வந்துட்டேன் உன் மாமே. தொங்க 10 பவுன்ல தாலி கட்டுறேன். அதை கழட்டி எதுல போடுறேன்னு பாக்குறேன். திமிரு பிடிச்ச ராட்சசி. வயசுக்கு மீறின திமிரு தான். 2 வயசுலயே உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா. என் சாது அம்முக்கு இப்படி ஒரு வாழு தங்கச்சி. நறுக்கி விடுறேன்டி உன் வாழை ஒட்ட என்று வாய்விட்டே ஏதேதோ பேசிக்கொண்டே வந்தான் அர்ஜுனன். ஹெல்மெட் வேறு அணியாததால் இவன் முகத்தில் வந்து போகும் உணர்வையும் தானாக பேசிக்கொண்டு வருவதையும் அருகில் வரும் வாகனங்கள் வித்தியாசமாக பார்ப்பதை இவனும் கவனித்தாலும் எதை பற்றியும் கருத்தில் கொள்ளும் நிலையில் அவன் இல்லை. உவகை கொண்ட மனதை அடக்க வழியும் அவனுக்கு தெரியவில்லை. அம்பு 55. கண்டெய்னரில் இருக்கும் அத்தனை இளவட்டங்களும் காசுக்காக வேலை பார்க்கும் கூலிகள் தானே. தனக்கு பணம் போட்டுவிடும் ஜிபே முதலாளி எங்கிருக்கிறார்? கருப்பா சிகப்பா? என்ன நோக்கத்திற்காக கடத்துகிறார் என்றெல்லாம் தெரியாது. தன் குடும்ப கஷ்டத்திற்கு அடமானமாக தன் வாழ்க்கையையும் நேர்மையும் வைத்து உழைக்க வேண்டியதாக இருக்கிறது. அதற்குள் அர்ஜுனன் ஸ்ரீகிருஷ்ணா கொடுத்த அந்த கூலியின் எண்ணை அழைத்து அவர்களை பேசியே தன் வழிக்கு கொண்டு வந்து விட்டான். இங்கு நேர்மை விசுவாசத்திற்கெல்லாம் வேலை இல்லை. என் குடும்ப கஷ்டத்திற்கு நான் உழைக்கிறேன். அதற்கு நீ பணம் கொடுக்கிறாயா? நான் உனக்கு வேலை செய்கிறேன். அப்படித்தான் அவர்கள் கூலிகளாக இருக்கிறார்கள். அர்ஜுனன் தமிழ் படத்தில் வருவது போல் அத்தனை அடியாட்களையும் அடித்து துவைத்து துவசம் பண்ணி ஹீரோயினை காப்பாற்றுவதெல்லாம் எண்ணமில்லை. சண்டெல்லாம் அலர்ஜி என்னும் ஆள் அவன். இது டிஜிட்டல் உலகம். ஜிபேவில் தான் பேச்சே நடக்கும். உனக்கு தேவை பணம் தானே, 2 மடங்கா தரேன். எனக்கு வேலை செய். அவ்வளவுதான் அர்ஜுனன் பேச்சு. அதன்படி ஐவரும் ஒன்றாக சேர்ந்து மணிவாணனின் கண்ணில் படாதபடி அத்தனை பேரும் அர்ஜுனனுக்கு உதவி புரிந்தார்கள். இதில் ஒரே ஒரு சிக்கல் என்னவென்றால் கண்டெய்னர் ஜிபிஎஸ் அங்கு சிங்கப்பூரில் இருக்கும் அவனுக்கு கனெக்ட் செய்யப்பட்டதாக இருந்தது. வண்டி எங்கும் நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் அவர்களின் ஒரே சிக்கலாகி போனது. அர்ஜுனன் அதற்கும் பரவாயில்லை, நீங்க வண்டியை ஓட்டுங்கள், இத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் தான் செல்ல வேண்டும் என்று அங்கே இருப்பவர்கள் அறிவுறுத்தி இருக்கவே நீங்கள் அதன்படியே செல்லுங்கள், நான் தாவி ஏறிக்கொள்கிறேன் என்று ஓட்டுநர் இருக்கைக்கு அருகே இருக்கும் ஜன்னல் வழியாக தன் 2 வீலரை கொண்டு சென்று குதித்தவன் அசப்பு இல்லாமல் அந்த ஓடும் கண்டெய்னரில் உள்ளே நுழைந்தான்.
நிறைய சரத்குமார் படம் பார்த்திருப்பான் போல இருக்கு நம்ம ஹீரோ இல்ல. 2 பக்க வாசல் உள்ளே அந்த கண்டெய்னரின் உள்பக்கம் வழியாக திறந்து உள்ளே வந்த அர்ஜுனனை எந்தவித பதட்டமும் இல்லாமல் மணிவாணன் பார்த்தான். ஏனென்றால் பின்னாடி இருக்கும் 5 தடியர்களையும் அவன் இன்னும் நம்பிக்கொண்டுதானே இருக்கிறான். இவர்களுக்குள் நடந்த பணம் பட்டுவாடா எல்லாம் மணிவண்ணனுக்கு தெரியாது. எப்படியும் 5 சேர்ந்து அடித்து துவைத்து விடுவார்கள் என்று தினாவட்டாக அமர்ந்திருக்க, மணிவாணன் கையில் இருந்த கைபேசியை ஏதோ ஒரு வேகத்தில் கையில் வைத்துக்கொண்டு நச நச என்று இது வேறு தொல்லை என்று அங்கு ஓரமாக வைத்திருக்க, இப்பொழுது மணிவாணன் யாருக்கும் அழைப்பு கூட விடுக்க முடியாது. என்ன அர்ஜுன் இந்த பக்கம்? சலனமே இல்லாமல் கையை கட்டி கொண்டு மணிவாணனை தான் பார்த்து கொண்டிருந்தான் சுபத்ராவிற்கு கண்கள் கரித்து கொண்டு வந்தது. கையும் காலும் கட்டப்பட்ட நிலையில் எப்பொழுதடா தாவி அர்ஜுனனை அணைப்போம் என்றுதான் அவன் முகத்தையே ஏக்கமாக பார்த்து கொண்டிருந்தாள். தன் மீது எப்படியும் கோபத்தில் வந்திருப்பானோ என்று ஒரு பக்கம் பயம் வேறு. இந்த காம்பு இன்ன வரைக்கும் யாரும் பண்ணதே இல்ல அர்ஜுன். பேரனும் தாத்தாவுக்கும் ஒரே பொண்ணு மேல ஆசை. பரவாயில்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு இலவசமா இதய அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ணதா கேள்விப்பட்டேன். நீ வேணும்னா அவளை என்ஜாய் பண்ணிக்கோ, ஒரு நாள் உனக்கு விட்டு தரேன். ஆனா அதை நான் பார்க்கணும், பரவாயில்லையா என்று நரத்தி மீசை குலுங்க கொடூரமாக சிரித்தான் மணிவாணன். அந்த 5 தடியர்களுக்கும் அர்ஜுன் எப்படா இவனை போட்டு தள்ளுவான் என்னும் அளவிற்கு வெறி வந்து விட்டது. கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்க முடியாத அளவிற்கு வயதுக்கு மீறி நாராசமாக பேசி கொண்டிருந்தான் அந்த இளைஞர் என்று அந்த இளைஞர்களுக்கு கூட எரிச்சலாக இருந்தது. மெல்ல குனிந்து அர்ஜுனன் சுபத்ராவை கண்கொண்டு பார்த்து அவளின் வாய்க்கட்டு கால் கட்டு எல்லாத்தையும் அகற்றிவிட்டு பேண்ட் பாக்கெட்டில் இருந்து கைக்குட்டையை எடுத்து அவளுக்கு கொடுத்தான். அதில் தன் கண்ணையும் முகத்தினையும் வேர்வை வடியும் தன் கழுத்தையும் தாண்டி வடிவதை துடைத்து அடுத்து என்ன என்பது போல் சுபத்ரா பார்த்து வைக்க, அங்கிருக்கும் தடியர்களில் ஒருவனுக்கு அர்ஜுனன் கண்ணை காட்ட அவனும் புரிந்து கொண்டு முழு நீள வாட்டர் பாட்டில் எடுத்து சுபத்ராவுக்கு பருக கொடுத்தான். இதையெல்லாம் புரியாத பாவனையில் பார்த்து கொண்டிருந்த மணிவாணனை அப்படியே தூக்கி பக்கத்தில் நிறுத்தி வைத்து அவன் அமர்ந்திருந்த நாற்காலியில் சுபத்ராவை உட்கார வைத்து ஃபேன் அவளுக்கு நேராக வரும்படி செய்துவிட்டு பல்சை பிடித்து அவளுடைய இதய துடிப்பும் நாடி துடிப்பும் சரியாகத்தான் இருக்கிறதா என்று சரி பார்த்தவனுக்கு அவள் ரொம்ப ரொம்ப நார்மலாக இருக்கிறாள் என்று தெரிந்த பிறகு அடுத்து மணிவாணனின் பக்கம் தன் பார்வையை திருப்பினான். இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் கண்ணாலேயே தன் தேவையை முடித்து கொண்டிருந்த பேரனை பார்த்து கொண்டிருந்தார் மணிவாணன். அப்பொழுது கூட எல்லாம் அவன் கைவசம் தான் இருக்கிறது என்றும் அர்ஜுனனின் கைவசம் வந்துவிட்டது என்பதை அவர் உணரவில்லை. வயதாக மூளை மழுங்கி போகும், அப்படித்தான் இவருக்கும் இருக்கிறது போலும். டேய் என்னங்கடா, காசு வாங்கினீங்கல்ல, சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, அடிங்கடா இவன் இங்கிருந்து உயிரோட போகக்கூடாது என்று மணிவாணனின் சொல்லில் மெலிதாக சிரித்த அர்ஜுனன் இன்னொரு கருப்பு தடியனுக்கு கண்ணை காட்ட அவன் இன்னொரு கருப்பு நீர் பாட்டிலை கொண்டு வந்து மணிவாணனிடம் நீட்டினான். என்னங்கடா இது? ஐயா குடிங்க. மணிவாணனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அதை கையில் வாங்கி குடித்து கொண்டே நிமிர்ந்து பார்க்கும் பொழுது பின்னாடி வழியாக சட்டென்று கதவை திறந்த மற்றொரு தடியன் அர்ஜுனனுக்கு கண்ணை காட்ட அர்ஜுனன் ஓங்கி விட்டான் ஒரு மிதி மணிவாணன் நெஞ்சிலேயே. அது நாகர்கோயிலிருந்து சென்னை செல்லும் தேசிய நெடுஞ்சாலை என்பதால் விபத்து என்பது நிமிடத்திற்கு 3 நடக்கக்கூடியது. அர்ஜுன் விட்ட உதையில் சுதாரிக்காத கிழவன் அப்படியே போய் ரோட்டில் விழ பின்னாடி வந்து கொண்டிருந்த தண்ணி லாரியும் மணல் அள்ளும் லாரியும் அவசரத்தில் அப்படியே கிழவனை ஏற்றிவிட்டு நிற்காமல் சென்றது. அர்ஜுன் வரும்பொழுது அனைத்தையும் பார்த்துவிட்டு தானே வந்தான். பின்னாடி வரும் லாரிகள் மீது வழக்கு தொடர்ந்தாலும் நிற்காது. பெரிய பெரிய அரசியல் தலைகளின் வாகனங்கள், அவர்களுக்காக நாட்டை கொள்ளையடிப்பதற்கென்று மணலையும் தண்ணியையும் எடுத்து செல்லும் வாகனம். அதனால் தான் நம்பிக்கையாக உதைத்தான். எந்தவித விசாரணையிலும் கூட மாட்டிவிட மாட்டோம் என்று. வயதான கிழவன் அத்தோடு அடுத்தடுத்து 2 லாரிகளும் ஏறி இறங்கியதில் தார் ரோட்டில் ஒட்டிய அட்டை பூச்சியாக நசுங்கி அந்த இடத்திலேயே இறந்து விட்டான் மணிவாணன். நசுங்கிய மணிவாணனை உணர்வுகள் அற்று சுபத்ரா பார்த்தாள் என்றால் சாவுடா என்னும் விதமாக அர்ஜுனன் பார்த்தான். இவர்கள் கூட பரவாயில்லை போல. அந்த 5 தடியர்களும் அப்பா
கொசு தொல்லை தாங்கல, ஒரு வழியா செத்து தொலைஞ்சுது என்பது போல்தான் அவர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள். அடுத்து அர்ஜுனன் அவர்கள் அனைவரும் சொன்னது போலவே பணத்தை அங்கேயே அனுப்பி வைத்துவிட்டு சுபத்ராவை பார்த்தான். சுபத்ராவின் கண்களில் தன்னை தவறாக நினைத்து விடுவானோ என்கின்ற பயம், தன்னை காக்க வந்ததை நினைத்து சந்தோஷமும், அதுவும் தன்னுடைய அஜ்ஜு அத்தான் கூடத்தான் இவ்வளவு நாள் பாதுகாப்பாக இருந்தோம் என்பதை நினைத்து குதூகலமும், என்னை உன்னுடனே வைத்துக்கொள், இனிமேல் இப்படி ஒரு தவறு செய்யவே மாட்டேன் என்ற பரிதவிப்பும் அவள் பார்வையில் இருந்ததை கண்ட அர்ஜுன் மெலிதாக உதட்டை வளைத்து சிரித்தவன் ஒரு கையை மட்டும் அவளை நோக்கி நீட்டி வா என்பது போல் அழைத்தான். அவ்வளவுதான். தோட்டாவிலிருந்து புறப்பட்ட குண்டு போல ஓடி சென்று அவன் மார்பில் ஒண்டினாள். பிரிந்த பறவைகள் இரண்டும் தன் கூட்டில் வந்து சேர்ந்த சந்தோஷம் இருவருக்குமே. சிறிது நேரம் அவள் முதுகை தடவி சீர்படுத்தியவன் அந்த தடியர்கள் பக்கம் திரும்பினான். ஆமா, சென்னைக்கு போக எப்படியும் 7-8 மணி நேரமாவது ஆகும். அது வரைக்கும் சாப்பாட்டுக்கும் ஏதாவது ஆத்திர அவசரத்திற்குமே வண்டி நிக்க கூடாதா என்ன? அனைத்தையும் சாதுவாக முடித்த அர்ஜுனன் வாய் திறந்து அந்த தடியர்களிடம் கேள்வி கேட்டான். ஆமாம் தல, எதுக்கும் நிப்பாட்டக்கூடாது. நாங்க தண்ணி சாப்பாடு எல்லாமே வரும்போது வாங்கி எடுத்துட்டு வந்துடுவோம். அது வந்து ஒரு காலி வாட்டர் பாட்டில் கூட வச்சிருப்போம். ஏதாவது ஒரு அவசரம்னா கூட இங்கேயே நாங்க யூஸ் பண்ணி ஜன்னல் வழியா வெளியில போட்டுடுவோம். வண்டி நிப்பாட்டக்கூடாது தல, சங்கடமாக தலை செறிந்து கொண்டே கூறினான் ஒருவன். இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த தொழிலை நீங்க பார்க்கணுமா? எங்களை என்ன பண்ண சொல்ற தல? கஷ்டப்படுறவன் கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கான். காசு இருக்கவன் இந்த கேடு கட்ட கிழமை மாதிரி இன்னும் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுக்கிட்டு தான் இருக்கான். இவனுக்கெல்லாம் என்ன கேடு? சொந்த பேத்தியவே கடத்தி விற்கணும்னு. இன்னொருத்தவன் வயசான அப்பா, வேலைக்கு போக முடியாத அம்மா, கல்யாணத்தை எதிர்பார்த்து நிக்கிற அக்கா தங்கச்சிங்க, நாங்க போய் ஏதாவது கொடுப்போன்னு நம்பிட்டு இருப்பாங்க. மாசம் கடன் தலைக்கு மேல நாங்க கொடுக்கற காசுல தான் அங்க பொழப்பே ஓடுது தல. காசை தாண்டி எங்களுக்கு வேற எதையும் நினைக்க தோணல. சரி, உங்களை பத்தி ஆள் அட்ரஸ் ஏதாவது அவனுக்கு தெரியுமா? உங்க குடும்பம் பத்தி? அதெல்லாம் தெரியாது தல. காசு கொடுத்தா வேலை செய்வான், அவ்வளவுதான். குடும்பத்தை பத்தி எல்லாம் நீ இப்ப கேட்டானு தான் எங்களுக்கே இப்படி ஒரு குடும்பம் இருக்குன்னு உன்கிட்ட சொல்றோம். நாங்க 5 பேரும் ஒரே மேன்ஷன்ல தான் தங்கி இந்த மாதிரி அடிதடி வேலையெல்லாம் சில்லற வேலையெல்லாம் செய்யறவங்க. மற்றபடி எங்களை பத்தி ஒன்றும் யாருக்கும் தெரியாது. அவன் எங்கிருந்த ஊர்ல இருந்துட்டு இங்க ஆட்டி படைக்கிறான். எதுவா இருந்தாலும் இந்த மொபைல்குள்ளதான். இந்த கண்டெய்னரை கொண்டு சென்னையில ஒப்படைச்சதுக்கு அப்புறம் உங்களோட வேலை முடிஞ்சிருமா? ஆமாம் தல, இப்போ இதுல இந்த பொண்ணை நாங்க கூட்டிட்டு போகலைன்னாலும் அந்த கிழமை செத்து போனதுக்கும் நாங்க மாட்டவே மாட்டோம். காரணம், இதுல எங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்க கிட்ட யாருமே முழுசான விஷயம் சொல்லவே மாட்டாங்க. அதனால எங்களை கேள்வி கேட்க இவங்களுக்கு உரிமையே இல்லை. இப்ப கேட்டாங்கன்னா அவர் அந்த பொண்ணை கூட்டிட்டு போனாரு, உங்ககிட்ட பேசிக்கிறேன்னு சொன்னாரு அப்படின்னு எங்களை கேள்வி கேட்க முடியாதபடி அவனுங்களோட டீலிங்கை பத்தி எங்ககிட்ட சொல்லவும் மாட்டாங்க தலை. இன்னும் சொல்ல போனா அந்த டீலர் எங்களுக்கு நேரடியா ஃபோன் கூட பண்ணி பேச மாட்டான். இந்த மாதிரி எங்களை GPS ட்ராக் பண்ணுவாங்க. நாங்க இங்க ஆரம்பிச்சு இங்கதான் கொண்டு வண்டியை நிப்பாட்டணும். வண்டியை நிப்பாட்டின அடுத்த நிமிஷம் அங்க இருக்கிற ஒரு டீலர் வந்து வண்டியில இருக்கிறத சரி பார்த்துட்டு எங்ககிட்ட அவன் பேசுவான். எங்களுக்கு அமௌண்ட் போட்டு விடுவாங்க. இப்படிதான் தலை வாடிக்கையா நடந்துட்டு இருக்குது. அதனால எங்களுக்கும் இதெல்லாம் பத்தி ஒண்ணுமே தெரியாது. இப்பயும் நாங்க என்ன சொல்லணுமோ, மணிவாணன் வந்தாரு, கூட்டிட்டு போனாரு, உங்ககிட்ட பேசிக்கிட்டு தான் சொன்னாரு அப்படின்னு தான் சொல்லி முடிப்போம். இவ்வளவு நேரம் ஊமையாக இருந்தவர்கள் இப்பொழுது மனதில் உள்ள ஆதங்கத்தை எல்லாம் அர்ஜுனனிடம் கொட்டி கொண்டிருந்தார்கள். அர்ஜுனனை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு படங்களில் வரும் ஹீரோ போலதான் தோன்றியது. ஓடும் வண்டியிலிருந்து குதித்து ஏறியது. தங்களை மாற்ற விடாமல் டேங்கரில் அருகில் குதித்து வந்தவனுக்கு தங்களை அடித்து போட்டுவிட்டு பெண்ணை கூட்டிச் செல்ல எவ்வளவு நேரம் ஆகிவிடப் போகிறது? தாங்களே தங்கள் குடும்பமும் எந்த விதத்திலும் இதில் பாதிக்கப்படக்கூடாது என்றல்லவா நினைக்கிறான். பணத்திற்காக தான் அவனுக்கு உதவி செய்தோம். அதை தாண்டி அவன் எங்களின் நலனையும் பார்க்கிறானே என்றுதான் அவர்கள் இத்தனையும் ஒப்பித்தார்கள் அர்ஜுனனிடம். அடுத்த அத்தியாயங்கள் அடுத்த வாரங்களில் வரும். அது வரைக்கும் காத்திருங்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி கிவி நாவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மறக்காம என்னதான் உங்களுக்கு இந்த கதையில தோணுதுங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தென்
அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச்.